ஹாய், எல்லாரும் சௌக்கியமா? இன்றைய தங்கம் நிலவரம். இன்று தங்கம் விலை குறைந்திருப்பதை பார்த்து பல பேருக்கு இப்போ தங்கம் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமான்னு குழப்பம் இருக்கும். முதலில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தங்கம் விலை ஒரு நாட்டை மட்டும் பார்த்து மாறாது, இது ஒரு உலக சந்தை அடிப்படையில் மாறும். முதல் காரணம் அமெரிக்க டாலர் வலிமை. இப்போ அமெரிக்க டாலர் பல நாடுகளின் கரன்சிகளை விட வலுவாக இருக்குது. டாலர் வலுவானா கோல்டு விலை உலக அளவில் அதிகமாகும். அதனால் டிமாண்டு குறையும். டிமாண்டு குறைந்தால் விலை தானாகவே கீழே இறங்கும். இரண்டாவது முக்கிய காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டியை உடனே குறைக்க மாட்டாங்கன்னு சந்தை எதிர்பார்க்குது. வட்டி அதிகமாக இருந்தால் மக்கள் தங்கத்தில் பணம் போட மாட்டார்கள். ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ், சேவிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க. இதனால் கோல்டு டிமாண்டு குறையும். மூன்றாவது காரணம் ப்ராஃபிட் புக்கிங். கடந்த சில மாதங்களாக தங்கம் விலை ரொம்ப உயர்ந்தது. அப்போது முதலீடு பண்ணவர்கள் இப்போது விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும்னு தங்கத்தை விற்றுட்டாங்க. இந்த மாஸ் செல்லிங் தான் விலை சரிவிற்கு பெரிய காரணம். நான்காவது சேஃப் ஹேவன் டிமாண்டு. போரின் போது உலக அரசியல் பதற்றம் அதிகமாக இருந்தால் மக்கள் பாதுகாப்பிற்காக தங்கம் வாங்குவாங்க. இப்போது அந்த பதற்றம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் கோல்டுக்கு வந்த டிமாண்டு தற்காலிகமாக குறைஞ்சிருக்கு. இந்த சரிவு நிரந்தரமாக? எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வதென்ன, இது ஒரு டெம்பரவரி கரெக்ஷன். நீண்ட காலத்துக்கு கோல்டு இன்னும் பாதுகாப்பான முதலீடு தான். ஆனால் ஷார்ட் டேர்மில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்படின்னா இப்போது வாங்கலாமா? நகைக்காக வாங்குறவங்க அவசரம் இல்லாமல் மெதுவாக வாங்கலாம். முதலீடாக வாங்குறவங்க ஒரே நேரத்தில் முழு அமௌண்ட்டு போடாதீங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்குவது நல்லது. இது முதலீட்டு ஆலோசனை இல்லை. மார்க்கெட்டை கவனித்து உங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுங்கள்.